அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பிரியாணி வீடியோ போடுறேன். 1 kg அரிசி எடுத்திருக்கேன். பிடி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா அரைச்சிட்டு நல்லா அலசிட்டு அப்புறமா ஊற வச்சுருக்கேன். அது கூட 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கனை வந்து நான் தயிர், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து கிளறி எடுத்து வச்சுருக்கேன். உப்பும் அதில் போட்டிருக்கேன், கல் உப்பு. வெங்காயம், தயிர் பச்சடிக்காக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் இந்த குண்டானில் ஒரு 1/2 கிலோ பல்லாரி வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, இது ரெண்டையும் அரைச்சி 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். மெழுகு ஜீரகம் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு எண்ணெய் போடாமல் நல்லா வறுத்து வச்சுக்கணும். தக்காளியும் அதே மாதிரி 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் மேலேயே தான் எடுத்திருக்கேன், 3/4 கிலோ. இப்போது ஒரு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் போட்டுக்கலாம். போட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வெடிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதை நல்லா முறுவலாக ஆக்கணும். நல்ல சகப்பாக வரணும். அதுக்கப்புறம் செவந்ததுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு விழுதை நான் சேர்த்துடுறேன். நல்லா செவந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு அது கூட இந்த எடுத்து வச்சிருந்த தக்காளியை நான் அரைச்சி ஊற்றுறேன். அரைச்சி போட்டோன்னா நல்லா இன்னும் முறுவும். அதை இந்த அளவுக்கு நல்லா சகப்பாக நல்லா முறுவி வரணும். அடி பிடிச்சிடக்கூடாது. தீயை விடாமல் நல்லா அதை செவக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த மெழுகு ஜீரகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்துருந்தோம்ல, அதை பவுட்ரு பண்ணி அதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தயிர், 1/2 கப்பு தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் மசாலா போட்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சிக்கன் அதில் அப்படியே சேர்த்து அதையும் ஒரு தடவை நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். கைப்பிடி அளவு புதினா, கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ரெண்டுமே நிறையா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதை அப்படியே போட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம், அதாவது அரை வேக்காட்டில் வந்ததுக்கப்புறமா சிக்கனை மட்டும் என்ன செய்யணும், தனியாக ஒரு ஏனத்தில் எடுத்துடணும். மசாலா எடுக்கக்கூடாது, வெறும் சிக்கனை மட்டும் இப்படி பீஸ் பீஸாக எடுத்து ஒரு ஏனத்தில் வச்சுக்குவோம். ஏன்னா அது தண்ணியில் கொதிக்க விட்டோன்னா சக்கை மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் போயிடும் நமக்கு, ரொம்ப அது பீஸ் பீஸாகவும் போயிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி, அதாவது இப்போ 1 கிளாஸ் நீங்கள் அரிசி போடுறீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கங்க. அதை மாதிரி நான் இப்போ 1 கிலோ அரிசி வந்து நான் எந்த இடத்துல அளந்தனோ அதால் 2 ஏனம் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் உப்பும் சேர்த்து கொதிக்க விட்டுறேன். நல்லா கொதித்து இப்படி வரும் பொழுது நல்லா எண்ணெயெல்லாம் திரிஞ்சு நிற்கும் மேலே. அப்போது அரிசியை நம்ம சேர்த்துருவோம். நல்லா தண்ணியை வடித்து சேர்க்கணும். நான் கலர் பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது கெமிக்கலுங்கிறனால அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போது அரிசியை போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு உரப்பு இருக்கான்னு பார்த்துக்கங்க. அதன் பிறகு அதை ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. சோறு இப்படி 3/4 பதத்துக்கு வரும், தண்ணி கொஞ்சம் சுண்டி 3/4 பதத்துக்கு வரும். அப்போது அதை நல்லா கிளறிட்டு அதில் நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ சேர்த்துடணும். இப்போ அதில் சேர்த்துட்டா தான் சோத்தோடு அதை சேர்ந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அதில் போட்டு கிளறிட்டு அதை திரும்ப நம்ம தம்மு விடணும். இப்போது நான் வீட்டில் பழைய தோசைக்கல் வச்சுருப்பேன். அதை ஸ்டவ்வில் அடியில் வச்சுட்டு தான் அது மேலே இந்த சட்டியை வச்சு நான் தம்மு விடுவேன். விறகடுப்புனா அது தேவையில்லை, நெருப்புலேயே போட்டுடலாம். வச்சு அதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டாக வச்சுருங்க. ஆனால் அடுப்பு ஆன்லேயே தான் இருக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை திறந்து 15 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். சோறு நல்லா பொல பொலன்னு இருக்கும். இப்போ டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி பரிமாறலாம்.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து வீடியோக்கள் போடலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய தொடர்ந்து வீடியோக்கள் வரா மாதிரி பெல் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துக்கங்க. சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.